கிராமத்துல ஒரு குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அதை பத்தின கதை தான், வாங்க பார்க்கலாம். அந்த முயல் ரொம்பவும் சுட்டித்தனமானது. எப்பவும் இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு மரத்துல இருந்த ஒரு வயசான மந்திரம் தெரிஞ்ச அதிசயக்கிளி பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த முயலும் இங்கேயும் அங்கேயும் விளையாடுறதே வழக்கமா இருந்துச்சு. அதுக்கு உதவுற குணம் ரொம்பவும் ஜாஸ்தி. ஒரு நாள் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு அந்த சிலந்தி வலையில ஒரு பட்டாம்பூச்சி மாட்டிட்டு தவிக்கிறத பார்த்ததும் இதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அந்த முயல் இதையும் யோசிக்காம அது பக்கத்துல போய் அந்த வலையில இருந்து அந்த பட்டாம்பூச்சியை விடுவிச்சுது. கொஞ்ச நாள் தாமதம். விடுவிக்கப்பட்ட பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? உடனே ஒரு அழகான மாய தேவதையா மாறிடுச்சு. அந்த தேவதை முயலுக்கு நன்றி தெரிவித்தா, மந்திர சக்திகளை கொடுத்து இனி உன்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சு நல்லா இருன்னு வாழ்த்திட்டு போயிட்டாங்க. உடனே அந்த மந்திர கிளி வந்து பிடிச்ச அதுக்கு பிடித்தமான மந்திர சக்திகளை அந்த முயலுக்கு கொடுத்து, நீ எப்பவும் போல இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிச்சு. நம்மளும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.